ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் மை சேனல். நம்ம சேனல் மோட்டோ விலாகிங் ட்ராவலிங் பற்றி வீடியோ மறக்காம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி என்னென்னா வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது, நம்ம வந்து ஸ்விக்கி வீடியோ தான் ஓட்டிகிட்டு இருக்கோம். 7 to 12 ஸ்விக்கி ஓட்டிகிட்டு இருக்கோம். அதில் வந்து எவ்வளோ வந்து நம்ம இன்கம் வருது, எவ்வளோ ஓட்ட முடியுது, நம்ம வந்து இங்கே தான் இருக்குது. சரி, ஓகே, நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ரோலக்ஸ் அவன் பேரு டில்லி. $250. ஓகே கைஸ், நம்ம வந்து பெட்ரோல் போட்டாச்சு. எவ்வளோக்கு போட்டிருக்குன்னா 250க்கு. நான் எப்பவுமே நிறைய டைம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா பெட்ரோல் 100 150 எம்ஏ போட்டுருவேன். மறந்துடுவேன் போட்டது கம்மியாக தான் போட்டுருக்கேன் தெரியாது. எங்கன்னா போயிட்டு மாட்டிப்பேன் பெட்ரோல் இல்லாத. ஆனால் நிறைய பேர் டோப் பண்ணி விட்டுருக்குறாங்க. எப்பயுமே நான் வந்து ஃபுல் எப்படி சொல்கிறதுனா, பெட்ரோல் பங்க் வரைக்கும் ஃபுல்லாக தள்ளி போனதே இல்லை. தள்ளின்னு போவேன். யாருன்னா வந்து ப்ரோ என்ன ஆச்சுன்னு கேட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க. கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறாங்க. அதை நான் வந்து குறைய சொல்ல மாட்டேன். நிறைய பேர் வந்து நான் ஸ்விக்கி ஒர்க் பண்ண மோஸ்ட்லி சரி, நார்மலாக போய் எங்கன்னா பெட்ரோல் ஆஃப் ஆனாலும் சரி, நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க. அதுமாரி நானும் ஹெல்ப் பண்ணுவேன். எப்படின்னா நிறைய பேர் தள்ளிட்டு போய் கேட்பேன் என்னென்னு. என்ன ப்ரோ பெட்ரோல் இல்லை, டோக் பண்ணுவான்னு கேட்பேன். இல்லை ப்ரோ பைக் ரிப்பேர், இல்லை பக்கத்தில் தான் வீடு, அதுமாதிரி சொல்கிறாங்க. நிறைய பேருக்கு டோக் பண்ணின்னு போய் விட்டுருக்கேன். யாருன்னா பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இல்லைன்னா கொஞ்சம் நீங்கள் பண்ணுற வச்சு அது பெரிய உதவியாக தெரியும். அந்த டைமுக்கு மாரி சின்ன உதவியும் பண்ணி பழகிக்குங்க, நல்லாயிருக்கும் அந்த ஃபீலிங். அந்த தேங்க்யூன்னு ஒரு வார்த்தை சொல்ல மோஸ்ட்லி ஓகே ப்ரோ பரவாயில்ல அவள் சொல்ல மோஸ்ட்லி ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். அது வந்து சொல்லவே முடியாது. இந்த வண்டி நியூட்ரல் பண்ணுறதுக்குள்ளே போதும் ஆகிடுது சாமி. நம்ம சென்சார் ப்ராப்ளம் இருங்க. நான் கடையில் விட்டேன், அவர் வந்து ரெடி பண்ண முடியாதுப்பா, அது ஷோரூமில் விட்டால் தான் ரெடி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனாலே கடுப்பாக இருக்குது. இந்த டிராஃபிக்கில் ஸ்விக்கி ஓட்டுறதுக்குள்ளே போதும் ஆகிடுதுப்பா சாமி. ஒன்றுமே முடியல. கரெக்டாக ஒரு 9:30 10க்கு மேலே தான் கொஞ்சம் வந்து ரோடு கொஞ்சம் ஃப்ரீ ஆகுது. ஏன்னா எல்லாருமே வேலை விட்டு போகிற டைம் இது. ஒரு 9 மணிக்கிட்ட ஆக போகுது. ஏன்னா எல்லாருமே வேலை விட்டு போகிறவங்க அந்தமாரி ஃபுல்லாக டிராஃபிக் தான். ஒரு எவ்வளோ டிராஃபிக் வருங்க. நானும் ஒரு 10 நிமிஷமாக வரேன். நம்ம வந்து 270 வச்சுருந்தோம். அதில் வந்து 250 பெட்ரோல் போட்டு நம்ம ஏன்னா டீ குடிக்க ஒரு 20 ரூபா வச்சுக்கலாம் அப்படின்னு வச்சுட்டு இருந்தேன். 20 ரூபா ஒரு ஐயா கேட்டார். சரி நம்ம அந்த சேஞ்ச் இல்லைன்னு அதே சேஞ்சு தான். சரி அப்படியே 20 ரூபா கொடுத்தாச்சு. இப்போ நம்ம டீ குடிக்க வந்துச்சு. ஏன்னா டீக்கெலாம் வந்து ஜிபே பண்ணால் ஒரு மாதிரி பார்க்குறாங்க தான் நான் சில்லறலாம் வச்சுப்பேன். சரி இன்றைக்கி ஜிபே பண்ணி தான் டீ குடிக்கணுன்னு இருக்குது. பார்த்துக்கலாம். ஓகே, 4வது ஆர்டர் வருது. எவ்வளோ பார்த்தீங்கன்னா 46. குரோம்பேட்லேருந்து எடுத்துக்கிட்டு மீனம்பாக்கம். ஆமாம் மீனம்பாக்கம் தான். மீனம்பாக்கம் தான் கொடுக்கணும். 67. ஓகே, ஆர்டர் வந்தோடனே ஃபுட் ரெடி ஆகிடுச்சு. நம்ம போய் இதை பிக்கப் பண்ண அப்படியே போகலாம். ஓகே கைஸ், நம்ம இந்த ஆர்டரை வந்து டெலிவரி பண்ணியாச்சு. என்னடா சுற்றிக்கிட்டே இருக்கு. 67 காட்டிச்சு ஆர்டர் வரும் மோஸ்ட்டில். இப்போ 69. ஓகே பரவாயில்ல. rupees கிட்டத்தட்ட ஒரு 9.21 கிலோமீட்டர்ஸ்.
எங்கே எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா கீழ்கட்டில் எடுத்துக்கிட்டு குரோம்பேட்க்கு வரணும். கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டருக்கு மேலே வந்துடும். ஓகே 90 காமிச்சிச்சு. இப்போ வந்து ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணுவோம். 98 இன்னொரு ஆர்டர் இருக்குது. அவர் வந்து கஸ்டமர் ஃபோன் பண்ணார், என்ன ப்ரோ வேறு லொக்கேஷன் போகிற மாதிரி. இல்லை ப்ரோ மல்டி ஆர்டர்னு சொல்லியிருக்கேன். சரி ஓகே வாங்கன்னு சொன்னார். நான் அது அந்த ஆர்டர் கொடுத்துட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே இந்த ஆர்டர் முடிச்சாச்சு. எவ்வளோ காட்டுச்சு பார்க்கலாம். அப்போ 76 அதை காட்டுச்சு. ஓகே 73. ஓகே இன்னும் எவ்வளோ நம்ம முடிக்க வேண்டியது இருக்குதுன்னு பார்க்கலாமா? இது வரைக்கும் நம்ம வந்து 434 ரூபா ஓட்டியிருக்கோம். இன்னும் வந்து 39 ரூபா தெரியுதான்னு தெரில. 39 ரூபா நம்ம ஓட்டினா இன்சென்டிவ் கம்ப்ளீட். 39 ரூபா. ஒரே ஒரு ஆர்டர் வந்தால் இல்லை டைம் இருக்குது. ஏன்னா டைம் என்ன பார்த்திங்கன்னா கரெக்டாக 10:21. இன்னும் வந்து ஒரு 1.5 மணி நேரம் இருக்குது. 1.5 மணி நேரத்தில் அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஆர்டர் லேட்டாக வந்தால் கூட ஒரு 2 ஆர்டர் வரும். பார்க்கலாம். முடிச்சிடலாம். அது என்ன நினைக்கிறது. சரி இன்னொரு ஆர்டர் எப்போ வருது நான் அப்படியே உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஓகே இப்போ நம்ம எவ்வளோ வந்து ஓட்டியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 460. இன்னும் வந்து ஒரு 13 ரூபா ஓட்டினா போதும், நம்மளுக்கு வந்து இன்சென்டிவ் கம்ப்ளீட் ஆகிடும். இன்னும் எவ்வளோ டைம் இருக்குன்னா இன்னும் ஒரு 3/4 மணி நேரம் இருக்குது. 3/4 மணி நேரத்தில் ஒரு 13 ரூபா ஓட்டிடலாம். பட் ஆர்டர் வரல. நான் கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சானிட்டோரியம் பிரிட்ஜு தெரியுதான் சானிட்டோரியம் பிரிட்ஜு. நம்ம பைக்கை நிறுத்திட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் ஆர்டர் இன்னும் வரல. சரி நம்ம அப்படியே வண்டியை எடுத்துகிட்டு கிளம்ப. இதான் லாஸ்ட் ஆர்டராக இருக்கும். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஓகே நான் கிட்டத்தட்ட நம்ம வீட்டு கிட்ட தான் வருது. தென்னீர்மலை ரோட்டில். நம்ம தென்னீர்மலை ரோட்லேருந்து நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் கிட்ட தான். கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்ரு. அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா 64 தான். சரி ஓகே நம்ம வாங்க போகலாம். ஆர்டர் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம கொடுத்துட்டு அப்படியே விலாக அப்படியே எண்ட் பண்ணிடலாம். ஓகே கைஸ் நம்ம வந்து ஃபைனலாக லாஸ்ட் ஆர்டரும் முடிச்சாச்சு. எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். என்னடா எவ்வளோ நேரம் சுற்றுது. 67 ருபீஸ். ஓகே நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். 11:50 ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் இன்சென்டிவ் டிக்கு. இன்றைக்கி இன்சென்டிவ் கன்ஃபார்ம். எவ்வளோ ஓட்டியிருக்கோன்னா நம்ம 527 ரூபா. இங்கே பாருங்கள் 250 டெய்லி இன்சென்டிவ் வந்துடுச்சு அப்படின்னு காமிச்சு. ஓகே 527 மொத்தமாக எவ்வளோ வரும்னு நம்ம கால்குலேஷன் போட்டு பார்க்கலாம். 527 + 278 805 ரூபாங்க. இன்றைக்கி வந்து நம்ம 7 to 12 ஆகலன்னு ஒரு 10 நிமிஷம் இருக்குது. 7 to 12 வந்து 805 ரூபா நம்ம வந்து ஓட்டியிருக்கோம். ஓகே நம்ம வந்து நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். எல்லோரும் சேஃபாக ரைட் பண்ணுங்கள். எங்கே போனாலும் ஹெல்மெட் போட்டுன்னு போங்க. ஓகே கேஸ் பாய். நானும் வீட்டுக்கு கிளம்புறேன். டைம் ஆகிடுச்சு. ஐயோ டைம் என்ன ஆகுதுன்னா 11:50 ஆகிடுச்சு. கரெக்டாக லாஸ்ட் ஆர்டர் எங்கன்னா கரெக்டாக தென்னீர்மலை ரோட்டில் நான் போயிட்டு அப்படியே வீடியோ எடிட் பண்ணி டெய்லி லேட்டாக தான் தூங்குறேன். இப்போ என்ன இந்த ஒரு வாரமாக லேட்டாக தான் தூங்குறேன். கரெக்டாக 3 மணி 3:30 ஆகிடுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போகவே இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக போகிறேன். போகவே ஒரு 12 ஆகிடும். போயிட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் எடிட்டிங்கில் உட்காந்தா லேட்டாகும். ஏன்னா நம்ம இந்த ஃபோனில் தான் எடிட் பண்ணுறேனே. இருங்க நான் அப்படியே இந்த ஒரு ஃபோனை காட்டுறேன். இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னையே வந்து நேரில் வந்து அடிப்பீங்க. அந்தமாரி நான் வச்சுட்டு இருக்கேன். நீங்கள் வந்துட்டு அப்படியே காட்டுறேன். தெரியுதான்னு தெரியல.
இதுதான் என்னுடைய பேக் கேஸ். நான் ஒரு வீடியோவில் போட்டு சொல்லியிருப்பேன். இது வீடியோ எடிட் பண்ண மோஸ்ட்டில் என்னடா அது வரமாட்டேன் இருக்கு. இங்கே பாருங்கள், தனியாக தெரியுதா? டிஸ்பிளே மட்டும் தனியாக வந்துடும். அதனால தான் நான் லப்பர் பேண்ட் போட்டு வச்சுருக்கேன். நாளைக்கு வேலை போயிட்டு கடையில் போயிட்டு இது கம்மு நம்ம வாங்கி ஒட்டக்கூடாது. ஃபோன் ரெடி பண்ணுற கடையில் கம்மு இருக்கும், அவங்கக்கிட்ட சொன்னால் அவங்க ஒட்டி இது கொடுத்துருவாங்க. வேலை நாளைக்கு தான் பண்ணிவிட்டு தான் நாளைக்கு நெக்ஸ்ட்டு வேலை நாளைக்கு. சரி, ஓகே கைஸ், எல்லோரும் நம்ம புதுசாக என்ன நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.